வார்த்தை அப்படிங்கிறோம் இல்லையா? என்ன எதை வச்சு வார்த்தை சொல்றோம்? எப்படி சொற்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது? சொற்கள் எப்படி ஃபார்ம் ஆகுது? மை क्वेश्चन. காம்பினேஷன் ஆஃப் letters, alphabet letters. அந்த காம்பினேஷன் ஆஃப் letters மட்டும் இருந்தா வேர்டும் ஆகாது. பட் காம்பினேஷன் ஆஃப் letters put together in the right form which gives a meaning. அததான் நம்ம வார்த்தைன்னு சொல்றோம். அப்ப மீனிங்ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் எழுத்துக்களுடைய சேர்க்கை அதை தான் நம்ம வேர்ட்னு சொல்றோம். குட். இப்போ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லுவோம்னா ஃப்ரேஸ்னு சொல்லுவோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து ஃப்ரேஸ்னு சொல்றோம். குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் which has a subject and which has a verb is different. A verb, நல்லா கவனி, word combination of words, group of words which do not have subject or verb, அத வந்து இன்னொன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சப்ஜெக்ட்டும் வெர்பும் இல்லாம வரது ஃப்ரேஸ், சப்ஜெக்ட்டும் வெர்பும் சேர்ந்து வரக்கூடிய குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து which has a meaning on its own வந்து நம்ம கிளாஸ்னு சொல்றோம். இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரேசஸ்னா என்ன, கிளாஸஸ்னா என்ன, அதுல எத்தனை கைண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இது அட்வர்ப் கிளாஸ்னா அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னு நம்மளுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காவ்யமித்ரா. I invite Kavyamitra. Please come. Saitama please. I am going to explain what is class. Class is a group of words which have subject and verb. It's called classes. Classes gives complete meaning by itself. Classes அப்படின்னா group of words சேர்ந்ததா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லு. அதுல வந்து verb இருக்கும், subject இருக்கும். Example, he plays cricket regularly. இதுல வந்து subject இருக்கு, verb இருக்கு. There are two types of classes, independent class and dependent class. Independent class அப்படின்னா ஒரு sentence complete meaning அப்படின்னா dependent class அப்படின்னா ஒரு sentence class complete meaning இல்லாம ஒரு sentence சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா noun class அப்படின்னா noun ஆட் பண்ணிருச்சு அப்படின்னா noun class. noun describe பண்ணிருச்சு அப்படின்னா அது adjective class. verb describe பண்ணிருச்சு அப்படின்னா adverb class. ஓகே. இப்போ உங்களுக்கு கேள்வி கேளுமா? இப்போ verb adverb சொல்றோம்ல, சந்தோஷ் சொல்றியா? இப்போ எதை describe பண்ணுது adverb class சொன்னா? noun describe பண்ணா அது adjective. verb describe பண்ணா adverb class. Sit down. Clap and score. noun describe பண்ணுதுன்னா இப்போ for example she wears blue saree. she wears a blue saree அப்படினு சொல்றோம். இதுல இது என்ன phrase சொல்றோம்? நான் இதுல வந்து ஒரு phrase இருக்கு. என்ன phrase? அது என்ன phrase? noun phrase ஆ adjective phrase ஆ? ஓகே. புரியுதா? ஏன் அவங்க என்ன கலர் saree யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். டிஸ்கிரைப் பண்ணிச்சு. அப்போ ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணும்போது adjective, நவுனா ஆட் பண்ணும்போது noun, அது phrase-ஆ இருந்தா noun phrase, class-ஆ இருந்தா noun class. ரைட்? இப்போ phrase-க்கும் class-க்கும் எப்படி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படினு சொல்லி மோனிகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. Thank you. பாஸ் பண்ணிட்டு Phrases means a group of words. Classes means a group of words having a subject and verb combination. Example, my best friend. Phrases. Example, my best friend. Classes, example, John is my best friend. Phrases, no subject plus verb. Classes have this subject plus verb. Phrases are actually a group of words which are used as a single unit of sentence. Classes are a group of words with a subject and a verb combination. It has a complete meaning by itself. There are two kinds. Yes, ma'am. What? இப்போதான் நம்ம பார்த்தோம். எத்தனை clauses இருக்குமா? two types of clauses பார்த்தோம்ல, என்னென்ன? Dependent class, independent class.
நாம படிக்கக்கூடிய இப்போ உங்களுக்கு புக்ல பிரிஸ்கிரைப் பண்ணக்கூடியது டிபெண்டன்ட் கிளாसेसல இருக்கக்கூடிய மூணு கிளாसेस. என்னென்ன கிளாसेस? adverbial class, adverb class, noun class, adjective class. adjectiveனா noun describe பண்றது, which acts as an adjective. ஒரு சென்டென்ஸ்ல adjective classனா adjective ஆட் பண்ணும், noun classனா noun ஆட் பண்ணும், அதுவே adverbial classனா adverb ஆட் பண்ணும். அதுதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. குட், கிளாப் ஹேண்ட்ஸ் பண்ணுங்க. இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? இப்போ இது adverb classனு சொல்றோம் இல்லையா, அதை எப்படி வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யா வந்து சொல்ல போறா. கவிஸ்ரீனே வந்துருச்சு, சாரி, காவ்யா வந்து சொல்ல போறா. Types of adverbial classes. Adverbial classes வந்து ஐடென்டிஃபை பண்றதுக்கு சில வேர்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிளேஸ் குறிக்கிறது வந்து வேர், எனிவேர். டைமை குறிக்கிறது வந்து ஆஃப்டர் as soon as. கண்டிஷனை குறிக்கிறது வந்து even if, unless. ரீசனை குறிக்கிறது வந்து as, since. மேனரை குறிக்கிறது வந்து as if. பர்பஸை குறிக்கிறது வந்து so that, in order. சரி, இப்போ இவ கேட்டல இவ ஆக்சுவலா எக்ஸ்பிளைன் பண்ணதுல என்ன பண்ணலாம்னா, நீங்க எப்படி இன்னும் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். where, when, what, how, why. இதெல்லாம் இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடியது which describes the action in a sentence, which acts as an action. அந்த verb-க்கு describe பண்ணக்கூடியதா இருக்கறதால தான் நம்ம என்ன சொல்வோம், adverb class. Hope you have understood, my dear students. Yes, ma'am. Thank you.